சமூக வலைதளங்களில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் புகைப்படத்தை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கும் நிலையில் இந்த வழக்கின் பின்னணி பற்றி விவரிக்கிறார் தொகுப்பாளர் அஞ்சலி. ஓவர் டு யூ அஞ்சலி. நன்றி பார்த்திபன். காப்புரிமை விஷயத்துல இளையராஜா எப்போதுமே ரொம்ப கராரா தான் இருப்பார். இந்த நிலையில தன்னோட புகைப்படங்களை சமூக வலைத்தளங்கள்ல பயன்படுத்த தடை கோரி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தாரு இசையமைப்பாளர் இளையராஜா. அது தொடர்பா இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். புகைப்படங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இளையராஜா மட்டும் வழக்க தாக்கல் செய்யலைங்க. ஏற்கனவே பாலிவுட் நடிகர் அபிஷேக் பச்சன், நடிகை ஐஸ்வர்யா ராய், நடிகர் சிரஞ்சீவி, அப்புறம் ஜெயா பச்சன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் இந்த மாதிரி வழக்குகளை தாக்கல் செஞ்சு அதற்கான தீர்வையும் கண்டிருக்காங்க. அந்த வகையில காப்புரிமை விவகாரத்துல இசையமைப்பாளர் இளையராஜா ஏற்கனவே தன்னோட பாடல்களையும் இசையையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு பயங்கர கரார் காட்டிட்டு வந்தார். இதுல மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் தொடங்கி நடிகர் அஜித்குமாரினுடைய சமீபத்தில் வெளியான குட் பேட் அக்லி படம் வரைக்கும் பலருக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுத்திருக்காரு இசையமைப்பாளர் இளையராஜா. இந்த நிலையில தான் இப்ப யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ் தளம், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்கள்ல தன்னோட புகைப்படத்தை அனுமதி இல்லாம பயன்படுத்த தடை விதிக்க கோரி இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்துல புதிய வழக்கு ஒன்றை தாக்கல் செஞ்சிருந்தார். அந்த மனுவுல அவர் வச்ச கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, தன்னை அடையாளப்படுத்துற வகையில தன்னோட புகைப்படமோ, பேரோ, இசைஞானி அப்படிங்கிற பட்டப்பெயரோ, குரல் இந்த மாதிரி எதையுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சமூக வலைத்தளங்கள்ல ஏற்கனவே பதிவிட்ட புகைப்படங்களை நீக்கணும்னு கோரியிருந்தார். அது மட்டும் இல்ல, அனுமதி இல்லாம தன்னோட புகைப்படத்தை பயன்படுத்தியது மூலமா கிடைச்ச வருமான விவரங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிடணும்னு மனுவுல கோரிக்கையை வச்சிருந்தாரு இசையமைப்பாளர். பல்வேறு யூடியூப் சேனல்கள், சோனி உள்ளிட்ட இசை நிறுவனங்கள், ஃபேஸ்புக் அப்புறம் சமூக வலைத்தளங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்துச்சு. அப்ப இளையராஜா தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் சரவணன் இவங்க ரெண்டு பேருமே வாதிட்டாங்க. அதாவது இசையமைப்பாளர் இளையராஜாவோட புகைப்படத்தை மார்பிக் செஞ்சோம், ஏஐ தொழில்நுட்பத்து மூலமா பயன்படுத்தி மாற்றியோ அதன் மூலமா வருவாய் ஈற்றதா அவங்க தரப்புல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு. இந்த வாதங்கள் போயிட்டு இருந்த நேரத்துல இடையில குறுக்கிட்ட நீதிபதி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாரு. பேரையோ புகைப்படங்களையோ பயன்படுத்துறதுனால இளையராஜாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. இதற்கு பதிலளித்த வழக்கறிஞர்கள் தரப்பு, அதாவது இளையராஜா தரப்பு மூத்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தார்னா, அதாவது அவரோட புகைப்படத்தையோ பெயரையோ வணிக ரீதியா பயன்படுத்தி வருவாய் ஈட்டுறாங்க, இது அவரோட தனிப்பட்ட உரிமையை பாதிக்கும் செயல் அப்படிங்கிறதுனால